வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, கரணத்தை பற்றி விளக்கமாக இந்த வீடியோ பதிவில் நான் பேச போகிறேன். கரணம் தப்பினால் மரணம் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க கரணம், நம்ம புரிஞ்சிக்கிற கரணம் ரெண்டும் வெவ்வேறு. கரணம் என்பது நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் நம்ம எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோமோ அதனுடைய தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். ஏதாவது கெடுதல் நடக்கிற சூழ்நிலையில் இந்த கர்ணத்தின் அதிதேவதைகள் நம்மளை காப்பாற்றி நல்லது செய்யும். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவில் நம்ம அதை பற்றி மிக தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். அதனுடைய அடிப்படையில் கரணம் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சர கரணம், இன்னொன்று சிர கரணம். இந்த சர கரணத்தில் பவம் கரணம் அப்படிங்கிறது முதல் இடத்தை பிடிக்குது. 2வது பாலவ கரணம், 3வது கௌலவ கரணம், 4வது தைத்துணை கரணம், 5வது கரசை கரணம், 6வது வனிசை கரணம், 7வது பத்திரை கரணம். இது எல்லாமே சர கரணத்தில் வருது. அதுக்கு அடுத்து சிரகரணம், அதில் 8வது வரக்கூடியது சகுனி கரணம், 9வது சதுஷ்பாதம், 10வது நாகவம், 11வது கிம் துஷ்ணம் கரணம். அப்படின்னு இந்த கரணத்தை 7 கரணம் சரகரணமாகவும் மீதி இருக்கிற 4 கரணம் சிரகரணமாகவும் பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம பிறப்பு அடிப்படையில் ஏதாவது ஒரு கரணத்தில் நாம் பிறந்திருப்போம். அதனுடைய அடிப்படையில் முதல் கரணமாக, முதல்ல இந்த கரணம்னா என்னது அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை தான் கரணம்னு நம்ம சொல்கிறோம். இதை கரெக்டாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை 6 டிகிரியாக நம்ம வகுக்கும் போது வரக்கூடிய அந்த அளவு தான் நம்ம கரணம்னு சொல்கிறோம். சரி, இப்போ அந்த சிர கரணத்தில் முதலாவது வரக்கூடியது பவம். இந்த பவம்ங்கிறது இதனுடைய அதிபதியாக வரக்கூடிய மிருகம் என்னன்னா சிங்கம். ஸோ இந்த பவம் கரணத்தில் பிறந்தவங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க. அதே நேரத்தில் அது எந்த ஒரு கிரகத்தை சார்ந்தது அப்படின்னா செவ்வாயை சார்ந்தது. இப்போ உங்களில் ஒருத்தர் பவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நடைபெற இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் மிக அமோகமாக நடைபெறும். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் நாமக்கல்ல இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணால் மிகவும் விசேஷம். ஏதாவது ஒரு கெடுதல் உங்களுக்கு நடக்கிறது மாதிரி இருந்தால் கூட இந்த வழிபாடு மூலமாக நீங்கள் அது நடைபெறாமல் நல்லதே நடைபெறதுக்கான சாத்தியக்கூறுகளை
நீங்கள் உருவாக்கிக்கலாம். அடுத்து பாலவ கரணம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதனுடைய அதிபதி மிருகம் புலி. இதனுடைய அதிபதி தேவதை பார்த்தீங்கன்னா கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு. இது என்ன சொல்லுதுன்னா, புலி மேல் இருக்கிற ஐயப்பனை நீங்கள் பாலவ கர்ணத்தில் பிறந்த நீங்கள் புலி மேல் இருக்கிற ஐயப்பனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நன்மைகளே மேலும் மேலும் நன்மைகளே கிடைக்கிறதுக்கு 100% இது உறுதுணையாக இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது கௌலவ கர்ணம். இந்த கௌலவ கர்ணனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. அதனுடைய எந்த மிருகம் இதுக்கு சூட்டபிள்னா பன்றி. அப்போ நீங்கள் இந்த கர்ணத்தில் கௌலவ கர்ணத்தில் பிறந்த ராசிக்காரரான நீங்கள் என்ன பண்ணணும்னா, வராக பெருமான நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த வராக பெருமான் அரியலூரில் இருக்கிற ஸ்ரீ முஷ்ணம் என்கிற இடத்துல பள்ளி கொண்டுட்ருக்கார். அந்த பர்டிகுலரான அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து 4வது வரக்கூடிய கர்ணம் தைத்துளை கர்ணம். இந்த தைத்துளை கர்ணத்துடைய மிருகம் என்னன்னா கழுதை. இதனுடைய அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த கர்ணத்தில் பிறந்த நீங்கள் ஜெயஸ்டிகா தேவியை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இந்த ஜெயஸ்டிகா தேவியின் யார் அப்படின்னா சனி பகவானுடைய மனைவி. இது எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவ கிரகத்தில் எந்த கோவிலில் சனி பகவான் தன்னுடைய மனைவியோட வீட்டிருக்காரோ அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபடலாம். இல்லை அந்த கோவில்களில் சென்று நீங்கள் வழிபடலாம். இது எங்கே இருக்குன்னா, இந்த கோவில் வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற சனி பகவானுடைய கோவிலில் அவர் தன் மனைவியோட வீட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று நீங்கள் நல்லபடியாக வாழலாம். அடுத்து 5வது வரக்கூடிய கர்ணை கரசை கர்ணை. இந்த கரசை கர்ணைனா இதனுடைய அதிபதியாக வர்றது யானை. இதனுடைய கிரகம் என்னன்னா சந்திரன். ஸோ யானையும் சந்திரனும் சேர்ந்து வரக்கூடிய இந்த கரசை கருணையில் பிறந்தவங்க நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம் 9 கோளும் ஒரே மாதிரி இருக்கிற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம். இங்கே சென்று நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். அடுத்து 6வது வரக்கூடிய கர்ணை வணிசை கர்ணை. இந்த வணிசை கர்ணையுடைய அதிபதியாக வரக்கூடிய மிருகம் எருது. இதனுடைய அதி தேவதை அப்படின்னா கிரகம் சூரியன். ஸோ நந்தி வழிபாடு இந்த கர்ணையில் பிறந்தவங்களுக்கு ஏற்றது. ஸோ வணிசை கர்ணையில் பிறந்தவங்க நந்தி வழிபாடு செய்யலாம். இது எங்கே உகந்தது அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருமணப்பாடி நந்தீஸ்வரர் ஆலயத்தில் செய்தால் மிகவும் சிறப்பு. அடுத்து பத்திரை கர்ணை. இது 7வது வரக்கூடிய கர்ணை. இந்த பத்திரை கர்ணையுடைய அதிதேவதை கேது. அதனுடைய மிருகம் எது அப்படின்னா பட்சி கோழி. ஸோ இந்த கோழியும் கேதுவும் சேர்ந்து வர்றதுனால இந்த கர்ணையில் பிறந்தவர்கள்
திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து சிரகரணம். இந்த சிரகரணம் அந்த கர்ண வரிசையில் 8ஆவதாக வரக்கூடியது சகுனி கர்ணம். இந்த சகுனி கர்ணத்துடைய மிருகம் காகம். இந்த காகம் எதனுடைய அதிபதினா சனி கிரகத்தோடைய அதிபதி. இதுக்கு நீங்க உகந்த தெய்வம் என்னன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான். இவரை போயிட்டு நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளும் பெற்று நீங்க மேலும் மேலும் சிறந்து விளங்கலாம். அடுத்து வரக்கூடியது சதுஷ்பாத கர்ணம். இந்த கர்ணத்துடைய அதிதேவதை குரு, கிரகம் குரு, மிருகம் நாய். ஸோ இந்த கர்ணத்தில் பிறந்த நீங்கள் நாய் வாகனமாக வீற்றிருக்கிற பைரவரை நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லது சேத்திர பாலகன் என்று சொல்லப்படக்கூடிய ஜெயன் விஜயன் என்று சொல்லக்கூடக்கூடிய சிவபெருமானுடைய 2 காவலர்களாக இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை வழிபடலாம். இதனுக்கு முக்கியமான கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் குத்தாலம் என்கிற இடத்துல இருக்கிற அந்த சேத்திர பாலகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அடுத்து நாகவ கர்மம். நாகவ கர்ணம். இந்த நாகவ கர்ணம்ங்கிறது என்னன்னா நாகரை குறிக்கிறது. இதனுடைய அதி தேவதை என்ன ராகு. ஆனா இதனுடைய மிருகம் என்னன்னா நாகம். ஸோ இந்த கர்ணத்தில் பிறந்த நீங்க, நாகவ கர்ணத்தில் பிறந்த நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவிலில் இருக்கிற நாகராஜா கோவில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றதுனால உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து கடைசியாக வரக்கூடியது கிம் சுத்தாம் கர்ணம். இந்த கிம் சுத்தாம் கர்ணனுடைய மிருகம் புழு, அதனுடைய அதிதேவதை புதன். இந்த கர்ணத்தில் பிறந்த நீங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்புடன் வாழறதுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் உங்களுக்கு வழிவகுப்பார். இதில் இந்த கர்ணம் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த கர்ணம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த கர்ணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய ஆன்லைன் ஜாதகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு இல்லாமல் எந்த டைமில் எந்த ஊரில் பிறந்தீங்க நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில் வந்துடுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணம்னு ஒரு பக்கம் இருக்கும், ஒரு லைன் இருக்கும். அந்த காரணம் எந்த காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான அதி தேவதையும் அதுக்கு உண்டான கோவில்கள்லையும் நீங்கள் போய் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் உடனே கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது தடங்கள் இருந்தாலும் அது விலகி உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நம் நண்பர்களுக்கும் தெரியறதுக்காக இதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் இதில் பயன்பெற்று இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.